பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் பிறந்தது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதத்தில் லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிமியோனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்று சொல்லி இங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலங்களில் முழுவதுமாக பார்த்தீர்கள் என்றால் எல்லா தீர்க்கதரிசிகள் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து தங்குவார். கர்த்தருடைய ஆவியானவர் வந்தவுடனே அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அதற்கு பிறகு ஆவியானவர் அவருக்குள்ளிருந்து எடுத்துக் கொள்ளப்படுவார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் வந்து போனார் என்று சொல்லிதான் நாம் வாசித்திருக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக உங்களுக்கும் எனக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவை நமக்காக கொடுக்கப்பட்டு இன்றைக்கு நாம் பிறந்த நாளை கொண்டாடும்படி காத்திருக்கிறோமே, அந்த கிறிஸ்து இயேசு நமக்காக வந்து பிறந்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு அவர் பரமேறி செல்வதற்கு, அதாவது அவர் மகிமைப்பட்ட பிறகு நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டுதான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள் வாசமா இருக்கிறாருங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் சிமியோனோடு கூட இருந்தபடினா, சிமியோன் என்ற இந்த முதிர்ந்த வயதுள்ளவருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? 26வது வசனம், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. தீர்க்க தரிசனம் அவருக்கு வந்திருந்தது. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதை அவருக்குள் பரிசுத்தாவின் இருந்தபடினாலதான் அவர் அந்த தீர்க்க தரிசனத்தை காண முடிந்தது. இன்றைக்கும் நீங்களும் நானும் பரிசுத்தாவியினோடு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி நீங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுப்பீர்கள் என்று சொன்னார், நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக அற்புத அதிசயங்களை காண்பீர்கள். இங்கே பரிசுத்தாவின் அவருக்குள் இருந்தபடினால் உலக இரட்சகர், அதாவது இதே அதிகாரத்துல தேவதூதர்கள் என்ன சொல்றாங்க? 11வது வசனம், தேவதூதர்களும் இங்கே பேசுகிறார்கள். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிறந்த கிறிஸ்துவை குறித்து தூதர்களும் வந்து இங்க தீர்க்க தரிசனம். யார் அது? கிறிஸ்து என்னும் இரட்சகர். அந்த கிறிஸ்து என்னும் இரட்சகர் கர்த்தருடைய கிறிஸ்துவை என்று சொல்லி இங்கே சிமியோனுக்கு தீர்க்க தரிசனம் வந்திருக்கிறது. தூதர்கள் கர்த்தராகிய கிறிஸ்து என்று சொல்லி சொல்லுகிறார். அவர் தாங்க நம்மளோட பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவர், சாபத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறவர். அப்படிப்பட்ட கிறிஸ்துவை நீ காணுமன மறிக்க மாட்டாய் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைத்தபடினால் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. அவர் தீர்க்க தரிசியாகிய கிறிஸ்துவை, அவரும் ஒரு தீர்க்க தரிசிதான். மேசியா என்றால் தீர்க்க தரிசி. அந்த தீர்க்க தரிசியாகிய கிறிஸ்துவை அவர் கண்டார். 32ஆம் வசனம், உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். உரைத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறது. இயேசு கிறிஸ்துவை தாயார் மரியாளும் யோசேப்பு என்ன செய்தார்கள்? சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறின பிறகு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தேவாலயத்திற்கு கொண்டு வருகிறார்கள். அங்க தேவாலயத்திற்கு கொண்டு வந்து கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்க வரும் பொழுது அந்த குழந்தையை கைகளில் ஏந்தி, இதுதான் இரட்சணியம், இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லி அந்த குழந்தையை குறித்தும் மரியாளிடத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். 34ஆம் வசனம் பார்த்தீர்கள் என்றால் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் குழந்தை குறித்து. இவர் யாரா? அவருடைய தாயாக மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் எழுகிறதற்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொன்னார். தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். தீர்க்க தரிசனம் உரைத்தார். எப்படி உரைத்தார்? பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட. இன்றைக்கும் நீங்களும் நானும்
பரிசுத்த ஆவியானவர் பெற்று அவர் வயது முதிர்ந்தவர். அவர் அவ்வளவு அதிகமான வயது உள்ளவராய் இருந்து அந்த பரிசுத்த ஆவியானவரோட உதவியோடு தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார் என்றால், இன்னைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினர் பெற்றுக்கொள்ள வேண்டிய மிக மிக அவசியம் இருக்கிறது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியினர் பெற்றுக்கொண்டவர்கள் அந்த கர்த்தருடைய ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. ஆவியில் நிறைந்து ஜெபிங்க. பரிசுத்த உதவியோடு ஜெபிங்க. நவமான பாஷைகள், அந்நிய பாஷைகள் ஜெபிங்க. வரும் காரியங்களை குறித்து ஆவியானவர் உங்கள் மூலமும் வெளிப்படுத்துவார். உங்களுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறுவதை நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆண்டு பொழுது உங்களுக்கு என்னெல்லாம் தீர்க்க தரிசனம் வந்ததோ அதெல்லாம் நிறைவேறுங்க. அதை நீங்கள் காண்பீர்கள். உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் உங்களோட வாழ்க்கையிலும் உங்களுக்காக நியமித்து வைத்தவைகள் எல்லாம் காண வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு ஜெபிங்கள். பரிசுத்தரை துக்கப்படுத்தாதீர்கள். நிச்சயமாக இந்த வருடம் முடிவதற்கு முன்பதாக இன்றைக்கு 8-9 நாட்கள் இருக்குது. இந்த 8-9 நாட்களிலும் நீங்கள் இடைவிடாமல் பரிசுத்தாவில் நிறைந்து ஜெபிப்பீர்கள் என்றால் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் இணைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கல்ல நன்மைக்கு எதுவான் என்று எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன். சிமியோன் தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவை கண்டார். அவரை குறித்தும் தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்றால் பரிசுத்தார் அவருக்கு உதவி செய்தார். இன்றைக்கு பரிசுத்தார் உங்களுக்கு உதவி செய்யட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தம் உங்களுடைய பாவங்களை மன்னித்து சாபங்களை விடுவித்து இன்றைக்கு அந்த இரட்சகர் மூலம் ரட்சித்திருக்கிறார் என்றால் நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில பெரிய ரட்சிப்பின் சந்தோஷத்தை காண்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. ஆமென், ஆமென், ஆமென்.